அம்மா, உயிர் முதலில் உச்சரிக்கும் அன்பின் மொழி, இதயத்தில் துடிக்கும் நிரந்தர இசை. அம்மா என்றால் அன்பு மட்டுமல்ல, அது தூய்மையான தியாகம், என்றும் மாறாத பாசம், என்றும் காத்திருக்கும் மன்னிப்பு. அம்மா, உனக்கென்று நான் எழுதும் சிறு கவிதை. நான் பிறக்க அன்னாளைப் போல் எத்தனை நாள் மனக்லேசத்தை ஊற்றி அழுதாயோ, வெறித்தவர் போல் தோன்றினாயோ மற்றவர்க்கு. நான் பிறக்க அன்னாளைப் போல் எத்தனை நாள் மனக்லேசத்தை ஊற்றி அழுதாயோ, வெறித்தவர் போல் தோன்றினாயோ மற்றவர்க்கு. 9 மாதங்கள் சோர்வு, வலி, பயம் என எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நான் உதைத்ததை எண்ணி மகிழ்ச்சி கொண்டாய். எலும்புகள் நொறுங்கும் வேதனையிலும் என் குழந்தை நலமா இன்று எப்படி கேட்க முடிந்தது உன்னால்? என் முதல் அழுகுரல் கேட்டு மயக்கத்திலும் புன்முறுவல் செய்தாய். நான் அழுது நீ சிரித்த முதலும் கடைசியும் அதுவே. என் முதல் அழுகுரல் கேட்டு மயக்கத்திலும் புன்முறுவல் செய்தாய். நான் அழுது நீ சிரித்த முதலும் கடைசியும் அதுவே. நான் நிம்மதியாக தூங்க உன் தூக்கத்தை தியாகம் செய்தாய். சிறு அழுகையை கேட்டாலும் உன் மனம் பதறும். மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்து என்னை பூ போல காத்தாய். துணி நனைந்தாலும் முகத்தில் சலிப்பில்லை, வாசனை வந்தாலும் அன்பு மட்டும் குறையவில்லை. அழுக்கிலும் கூட அருவருப்பு காணாது உன் பாசம். நான் விழும்போது தூக்கி நிறுத்தும் கை, நான் வெல்வேன் என்ற முதல் நம்பிக்கை. மோசேயின் தாய்போல் என்னை உலகத்தில் அனுப்ப ஜெபம் என்னும் நாணலில் சுற்றினாய். சரியான பாதையில் செல்கிறேனா என்று உறுதி கொள்ள ஆவியானவர் என்னும் தமக்கையை வேண்டினாய். மோசேயின் தாய்போல் என்னை உலகத்தில் அனுப்ப ஜெபம் என்னும் நாணலில் சுற்றினாய். சரியான பாதையில் செல்கிறேனா என்று உறுதி கொள்ள ஆவியானவர் என்னும் தமக்கையை வேண்டினாய். சிறு வயதில் முழங்கால் காயமான போதும் நீ ஊதிய ஒரு மூச்சு மருந்தாக மாறியது. வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் வந்தாலும் விழும் நேரத்தில் இதயம் அழைக்கும் பெயர் அம்மா. நீ அருகில் இல்லாவிட்டாலும் அந்த ஒரு வார்த்தை இதயத்திற்கு ஆறுதல் அழுகாகிறது. தீமோத்தேயுவின் தாய் ஐனிக்கேயாள் போல் மாயமற்ற விசுவாசத்தை தாலாட்டாய் சொல்லிக் கொடுத்தாய், உணவுடன் ஊட்டி வளர்த்தாய். தீமோத்தேயுவின் தாய் ஐனிக்கேயாள் போல் மாயமற்ற விசுவாசத்தை தாலாட்டாய் சொல்லிக் கொடுத்தாய், உணவுடன் ஊட்டி வளர்த்தாய். நான் மழையில் நனைந்து வீடு வந்தாலும் இந்த மழை சற்று நேரம் கழித்து வரக்கூடாதா என்று மழையை தீட்டினாய். 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட அன்பின் குணாதிசயங்களின் வாழும் உருவமாய் திகழ்கின்றவள் நீ. இந்த கவிதை உன் நெஞ்சை நெகிழ வைக்கும் என நம்புகிறேன். ஒரு தாயின் இதயம் தன் பிள்ளையின் வலியை தன்னுள் உணர்கிறது. பிள்ளை விழும்போது முதலில் துடிப்பது தாயின் இதயம். பிள்ளை அழும்போது முதலில் துடிப்பது அம்மாவின் கைகள். தன் மகன் சிலுவையில் அறையப்படுவதை பார்க்க உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று வர்ணித்தான் சிமியோன் மரியாளை பார்த்து. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இதைவிட தாயின் அன்பை சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இறைவனே தன் தேற்றுதலை ஒரு தாயின் அரவணைப்புக்கும் ஆறுதலுக்கும் ஒப்பிடுகிறார். இறைவனே தன் தேற்றுதலை ஒரு தாயின் அரவணைப்புக்கும் ஆறுதலுக்கும் ஒப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபெய்த் ஏஜ் குடும்பத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.